அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா வாழக்கூடிய கணவன் மனைவி அவங்கள பத்தியும், ஏதோ பேருக்கு வாழக்கூடிய கணவன் மனைவி இவங்கள பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பேருக்கு வாழ்றவங்க எப்படி வாழ்வாங்கன்னா, தனக்கு ஒரு தேவைக்காக கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. தனக்கு ஒரு தேவைக்காக வாழ்க்கை துணைவரையோ வாழ்க்கை துணைவியையோ ஏற்படுத்திக்கிறாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். 60 நாளைக்கு அப்புறம் ஒரு 90 நாளைக்கு அப்புறம் 2 பேருக்குமே அவங்களோட சுய உருவம், சுய எண்ணங்கள் வெளிப்பட்டு, அது வரைக்கும் அவங்க நடிச்சிட்டு இருந்த நடிப்பு ஒரு முடிவுக்கு அப்புறம் 2 பேருமே அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. தன்னோட நண்பர்கள் யாரு அந்த விவரங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். தன்னோட பர்சனல் விஷயத்த நிறைய விஷயங்களை சொல்லாமே மறைச்சிருவார். வாழ்க்கை துணைவினாலே தனக்கு பணிவிட செய்ய, தனக்கு சமையல் பண்ணி போட, தன்னோட உறவினர்களை பார்க்க, தன்னோட குழந்தைகளை பார்க்க, தனக்கு சோறு பொங்கி போடணும், தனக்கு சுகம் கொடுக்கணும், தனக்காக வாழணும், தனக்காக செத்து போயிடணும். அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி நல்லா வாழ முடியும்? ஒரு பொய்யான அன்பு வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இவங்களுக்கு வாழ்க்கப்பட்ட வாய் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இவங்க ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. கணவனுக்கு தெரியாம மனைவியும், மனைவிக்கு தெரியாம கணவனும் கடன் வாங்கியிருப்பாங்க. மனைவிக்கு தெரியாம நிறைய தவறுகள் பண்ணியிருப்பாரு. கணவனுக்கு தெரியாம நிறைய தவறுகள் அங்க நடந்திருக்கும். 2 பேருமே பொய்யா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, தவிர சிறப்பா வாழ மாட்டாங்க. நம்மளுக்கு இது தேவையில்லை. நம்மளுக்கு தேவை சீரும் சிறப்புமா வாழ்றவங்களை பத்தி தான். ஓர் உயிர் ஈருடல், அந்த மாதிரி வாழ்றவங்களை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். தனக்கு ஒரு வாழ்க்கை துணைவரை தேடிக்கிட்டதுக்கு அப்புறம், அது வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரோ, கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவிக்காக வாழ்வாங்க. ஆசை 60 மோகம் 30 போனதுக்கு அப்புறம் கூட தன்னோட எல்லா விஷயத்தையும் மனைவிகிட்ட ஒப்படைச்சிடுவார். இதுக்கு முன்னால பண்ண எல்லா விஷயத்தையும், தவறுகள்ல இருந்து நல்லதுல இருந்து எல்லாமே மனைவிகிட்ட சொல்லிடுவார். தன்னோட ஆசைகள் எல்லாமே மனைவிகிட்ட சொல்லிடுவார். தன்னோட சம்பாத்தியம், தன்னோட நண்பர்கள், தன்னோட சொந்தங்கள், தன்னோட பந்தங்கள் எல்லாத்தையுமே ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவார், மனைவிகிட்ட சொல்லிடுவார். அது இல்லாம தன்னோட மனைவியை பத்தி பெருமையா, தன்னோட மனைவிட்ட உள்ள நல்ல விஷயங்களை மற்றவங்ககிட்ட பெருமையா பேசுவார். எப்போதுமே மனைவி கிட்ட அன்பா தான் இருப்பார், மகிழ்ச்சியா இருப்பார், எந்த பொய்யும் இருக்காது. மனைவியை திருப்தியா வச்சுக்குவார். குடும்பத்துல எப்போதுமே மகிழ்ச்சி நல்லா இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், திருப்தி இருக்கும். அந்த வீட்டில் உள்ள வாழ்க்கை துணைவி எப்படி இருப்பாங்க தெரியுமா? தன்னோட குடும்பத்தை பத்தி பேச மாட்டாங்க, அவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. தான் குடும்பம் அப்படின்னு பேசாம தங்களோட குடும்பம், என்னோட வீடுன்னு சொல்லாம எங்க வீடு,
பெற்ற பிறந்த வீட்டோட பெருமையை பேசாம புகுந்த வீட்டுல உள்ள பெருமைகளை தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. தன்னோட பணத்தை பத்தியோ தன்னோட அழகு பத்தி சொல்லாம தன்னோட வாழ்க்கை துணைவர் அவர்கிட்ட நல்ல விஷயங்கள், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கதான் செய்யும். அந்த நல்ல விஷயத்த பாராட்டுவாங்க. வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு சோறா வீட்டுக்கு வரும்போது ஒரு தாய் தன்னோட குழந்தைய எப்படி எடுத்து அரவணைப்பாலோ அதே மாதிரி ஒரு ஆறுதலா இருப்பாங்க. வாழ்க்கை துணைவர் தடுமாறும் போது நல்லா தாங்கி பிடிச்சுக்கிடுவாங்க, ஒரு நண்பரை போல. வீட்டுக்காரரு முடிவெடுக்க முடியாம இருக்கும்போது ஒரு மந்திரி மாதிரி தக்க ஆலோசனை சொல்லுவாங்க. இல்லறத்துல மரக்கட்ட மாதிரி கிடக்காம தன்னோட வீட்டுக்காரரோட சுகம்தான் தன்னோட சுகம் சொல்லி வீட்டுக்காரரை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இருப்பாங்களோ தவிர தன்னோட திருப்தியை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எப்போதுமே ஒரு கருணை இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும். சொந்தங்கள், வீட்டுக்காரரோட சொந்தங்கள், வீட்டுக்காரரோட பந்தங்களை போற நல்லா மதிப்பாங்க. வீட்டுக்காரர் அவங்க கிட்ட எப்படி பழகுறாரோ அதே மாதிரிதான் இவங்களும் பழகுவாங்க. யாருக்கிட்டுமே எந்த நேரத்திலையும் எக்காலத்திலையும் வீட்டுக்காரரை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்க. வீட்டுக்காரர் தவறே பண்ணியிருந்தாலும் வெளியே வந்து என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்டுல வந்த போது வீட்டுக்கார்ட்ட இந்த மாதிரி இருக்கு சொல்லி அதுக்கு அவங்க தனியா பேசி பைசல் பண்ணிக்கிடுவாங்க, அது வேற. இருந்தாலும் வீட்டுக்காரரை வெளியே விட்டே கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்காரரோட சுகம் தான் தன்னோட சுகம்னு வாழ்வாங்க. வீட்டுக்காரரோட வருமானத்தை வச்சு சிறப்பா வாழ்றதுக்கு வழி பார்ப்பாங்க. வீட்டுக்காரரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட மனைவி கிடைச்ச ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நல்லவங்களா தான் மாறுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்களா மாறிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனைவி, தனக்காக வாழ்ற மனைவி, தனக்காகவே பிறந்த மனைவி, தன் வாழ்க்கை தன்னோட சுக துக்கங்களை பங்கெடுத்து தனக்கே தன்னோட சுகத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்ச ஒரு மனைவி கிடைச்ச ஒரு நபர் வந்து உண்மையிலே சொர்க்கத்துலதான் இருப்பார். வாழ்ற வாழ்க்கையே சொர்க்கமா இருக்கும். இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்வாங்க. மனைவிக்கு தெரியாம கடன் வாங்க மாட்டாரு. மனைவி சம்மந்தம் இல்லாம எந்த விஷயமும் செய்ய மாட்டாரு. எந்த விஷயம் செஞ்சாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் செய்வாங்க. மனைவிக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம், ஒரு குறிக்கோள் இருக்கலாம், கணவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. கணவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கலாம், சில ஆசைகள் இருக்கலாம், மனைவிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் எதுனாலும் செய்வாங்க. தன்னோட மனைவிய எப்போதும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்க. தன்னோட மனைவிட்ட சில தவறுகள் இருந்தா கூட விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்க. வீட்டுல வந்து மனைவிட்ட உள்ள தவறை திருத்தத்துக்கு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட மனைவி ஒருத்தர் கிடைச்சதுன்னா அவர் முன்னால 1000 அழகு தேவதைகள் வந்து நின்னா கூட அவர் கண்ணுக்கு அவர் மனைவி மட்டும்தான் அழகா தெரிவாங்க. இப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை துணைவு கிடைக்கிறதுக்கு அந்த நபரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு ஆளும் சேர்ந்தா 2 பேர் தானே, ஆனா 2 பேர் கிடையாது. இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய நெம்புகோல்னா வாழ்க்கை துணை இல்லாம இவங்க எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. அதனால இவங்க 2 பேர் இல்லை 11 பேர் சேர்ந்து ஒரு செயலை செஞ்சா எவ்வளவு ஈஸியா இருக்குமோ அதே மாதிரி இவங்க 1+1 அப்படின்னு பார்த்தா 2 தான். இதான் நடைமுறை கணக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கிடைச்ச நம்புகோல் வந்து வாழ்க்கை துணை சப்போர்ட் இல்லாம எதுவும், வாழ்க்கை துணை ஆலோசனை இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் 1+1 2 கிடையாது, 11.
11 பேர் சேர்ந்து ஒரு செயலை செஞ்சா எவ்வளவு ஈஸியா, கடினமான செயலை கூட எவ்வளவு ஈஸியா செஞ்சிருவாங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஈஸியா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. நிம்மதியா இருப்பாங்க, திருப்தியா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. இவங்க வீட்டுக்காரர் ஒரு தெய்வம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு சூடுற மலராதான் இவங்க இருப்பாங்க. தன்னோட சுகத்தை பார்க்காம வீட்டுக்காரரோட சுகத்தை மட்டுமே பார்ப்பாங்க. அந்த ஆணும் தன்னோட சுகத்தை பார்க்காம வீட்டுக்காரியோட சுகத்தை தான் பார்ப்பாங்க. இல்லறத்துல வீட்டுக்காரரு தன்னோட திருப்திக்காக இல்லாம தன்னோட துணைவியோட திருப்திக்காக தான் இருப்பாரு. அவங்களும் தன்னோட திருப்திக்காக இல்லாம வீட்டுக்காரரோட திருப்திக்காக தான் இல்லறத்திலே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு ஊர்ல இருந்தாங்கன்னா அந்த ஊருக்கு மழை கண்டிப்பா பெய்யும். அந்த வீடே சுபிட்சமா இருக்கும். அவங்க கணவன் மனைவியா ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே அவங்க கால்பட்ட இடம் ரொம்ப நல்லா சுபிட்சமா இருக்கும். இப்படிப்பட்டவங்க நட்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரிதான் சீரும் சிறப்புமா வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த செய்தியை உள்வாங்கிக்கிட்டு பார்த்து புரிஞ்சு சிறப்பா நடக்க போற உங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அடுத்து வேற ஒரு தலைப்புல இன்னொரு நாள் வேற ஒரு விஷயம் பேசுவோம். நன்றி.